ஆப்கானில் ஒரு பயங்கரவாத குழு கூட இல்லை என ஆப்கன் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா வந்துள்ள ஆப்கன் அமைச்சர் அமீரான் முத்தாக்கி இந்த பேட்டியை அளித்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். ஆப்கன் அமைச்சரின் இந்த பேட்டி தொடர்பான முழு விவரங்கள். ஆப்கன் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி இன்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். குறிப்பாக 2021 ஆப்கனில் தாலிபான் நிர்வாகம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அந்த நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்தியாவிற்கு வருகை தருவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்றுதான் அவர் இந்தியா வந்திருக்கிறார். குறிப்பாக இந்தியா வந்திருக்கக்கூடிய இந்த வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி ஐநாவினுடைய தடை செய்யப்பட்ட பயங்கரவாத பட்டியலில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத குழுக்களை ஆப்கானிஸ்தானில் இருந்து தாங்கள் முற்றிலும் அகற்றிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை ஜெய்சங்கருடன் பேசிய போது கூட அவர் என்ன தெரிவித்தார் என்றால், இந்தியா எங்களுடைய நல்ல நண்பனாக, நெருங்கிய நண்பனாக இருக்கிறது. நாங்கள் எப்போதும் இந்தியாவுக்கு ஆதரவாக துணை நிற்போம். ஒருபோதும் இந்தியாவிற்கு எதிராக நாங்கள் செல்ல மாட்டோம். இந்தியாவுடன் எப்போதும் நல்ல உறவையே விரும்புகிறோம். மேலும் இந்தியாவுடனான உறவை மதிப்பு மிக்கதாக நாங்கள் கருதுகிறோம் என தெரிவித்திருந்தார். தற்போது ஆப்கானிஸ்தானுடைய தூதரகத்தில் செய்தியாளர் சந்தித்த போதும் இதே கருத்தை தான் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆப்கான் நாட்டை பொறுத்தவரை ஒரு தீவிரவாத குழுக்கள் கூட அங்கு தற்போது இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுடன் எப்படி நல்ல உறவை விரும்புகிறோமோ அதே போல பாகிஸ்தான் நாட்டுடனும் நாங்கள் நல்ல உறவை தான் விரும்புகிறோம். ஆனால் அது எங்கள் ஒரு தரப்பில் இருந்து மட்டுமல்ல, அதற்கு பாகிஸ்தானும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டு எல்லை பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது என்பது மிக மிக தவறானது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி ஆப்கானிஸ்தானில் பல சுரங்க திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வருமாறு இந்தியாவிற்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்திற்கான கதவுகளை நாங்கள் திறந்தே இருக்கிறோம். பிரச்சனைகள் உள்ள நாடுகள் அவற்றை உள்நாட்டிலேயே தீர்க்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆப்கன் நாட்டோடு விளையாடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆப்கான் வெளியுறவு அமைச்சருடைய இந்த இந்திய பயணம் என்பது அமைந்திருக்கிறது. ஆப்கான் நாட்டு மண்ணை பிற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை பயன்படுத்த ஆப்கான் மண்ணை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.